ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் மேக்கர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம் மீன் மேக்கர் எடுத்துக்கிட்டு தண்ணி சுட வச்சு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுன்னா ஊறிடும். மறுபடியும் இதை வடிகட்டிடலாம். அப்படியே எல்லா தண்ணியும் வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் கூட எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி மறுபடியும் எல்லாத்தையும் இப்படி புழிஞ்சி அப்படியே எல்லாத்தையும் போட்டணும். போட்ட பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுடலாம். அடுத்தது போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 50 கிராம் மணக்காட்டு மசாலா போட்டுடலாம் எல்லாத்தையும். அடுத்தது 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொஞ்சம் மொறுன்னு வரும். அதனால் அதுவும் ஒரு 50 கிராம் போட்டுடலாம். போட்டாச்சு. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா காரம் கூடயே போட்டுக்கோங்க. எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா எலுமிச்சை பழம் கூட ஒன்று புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சாச்சு. இந்த பதம் வர வரையும் பிணைஞ்சிருங்க. அவ்வளோதான். மறுபடியும் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து அது கொஞ்சம் ஊறட்டும். அடுத்து நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையானாலும் ஊற்றுங்க. அம்மா பாட்டை திட்டு வாங்காதீங்க. ஊற்றி வச்சு மறுபடியும் அப்படியே எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு மீன் மேக்கர் போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மலைச்சாரல் மாதிரி அள்ளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புது சேனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சுக்கிட்டே இது அப்படியே கொஞ்சம் மொறுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வரணும். ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படி ஆயிடுச்சான்னு. நான் அவளை ஒரு கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்து ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே வடிகட்டி போட்டுருங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.